ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய விடை தெரியாத 10 மர்மங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பூரி ஜெகநாதன் திருக்கோவில் முக்கியமான வைணவ திருத்தலம். இங்கே இருக்கக்கூடிய ஜெகநாதர் தன்னுடைய சகோதர சகோதரிகளான பலபத்திரர், சுபத்திரை ஆகியோரோட கோவில்ல இருக்காங்க. இந்த கோவில்ல மொத்தம் 3 மூலவர்கள். இந்த கோவிலோட மூலவர்கள் முகம், கைகளை மட்டுமே காண முடியும். ஆனந்தவர்மன் சோடகங்கன் என்ற கங்கர்குல மன்னனால் இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. 3 பிரம்மாண்ட தேர்தலுடன் நடக்கும் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை உலக புகழ் பெற்றது. கோலாகலமா நடந்துட்டு வரக்கூடிய கோவில் ரத யாத்திரை இந்த சமயத்துல அந்த கோவில்ல மறைந்திருக்கும் சில அதிசயிக்க வைக்கும் மர்மங்கள் குறித்து தெரிந்து கொள்வது சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். விஞ்ஞானத்திற்கே சவால் விடும் இந்த மர்மங்களுக்கு இதுவரைக்கும் யாராலையுமே விடை காண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. உலக புகழ்பெற்ற இந்துக்களில் ஒன்றாக திகழ்கிறது ஒடிசா மாநிலம் பூரி நகரில் அமைந்துள்ள பூரி ஜெகநாதர் ஆலயம். நாட்டில் உள்ள முக்கியமான விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றாகவும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் குறிப்பிடப்படுது. இந்த கோவில் சார்தம் எனப்படும் 4 முக்கியமான விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றா கருதப்படுது. இந்த கோவில்ல ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ரத யாத்திரை மிகவும் தனித்துவமானது. அது மட்டும் இல்லாம புகழ்பெற்றதும் கூட. இந்துக்கள் அல்லாதவர்களோ வெளிநாட்டினரோ அனுமதிக்கப்படுவதில்லை என்ற விதி இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவில் மிகவும் தீவிரமா கடைபிடிக்கப்பட்டு வருது. பூரி ஜெகநாதர் கோவில்ல ரத யாத்திரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வடம் பிடித்து இழுத்து 9 நாட்கள் நடைபெறும். ஆஷாட மாதமான ஜூன், ஜூலை மாதங்கள்ல ஆண்டுதோறும் இந்த ரத யாத்திரை நடத்தப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் புதிதாக பிரம்மாண்ட ரதம், சக்கரம் ஆகியவை 2 மாத உழைப்பில் தயார் செய்யப்படும். 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய குண்டிசா கோவில் வரை செல்லும் இந்த ரத யாத்திரை இந்த ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி துவங்கி இருக்கு. பாலபத்ரா, சுபத்ரா தேவி ஆகியோரோட ஜெகநாதர் வலம் வரும் வைபவம் மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு வரும். இந்த கோவில்ல மிகவுமே வினோதமான பல பழக்கங்கள் கடைபிடிக்கப்படுவது இன்னைக்கு மட்டும் இல்லாம விடை தெரியாத, விடை காண முடியாத பல மர்மங்களும் அதிசயங்களும் இருக்கு. அதுல முக்கியமான 10 அதிசயங்களை மட்டுமே நாம் இதுல பார்க்கலாம். முதல்ல, பூரி ஜெகநாதர் கோவிலோட உச்சியில ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய கொடி காற்றின் திசையில் பறப்பது கிடையாது. மாறா காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையிலேயே எப்போதுமே பறக்குமா. 214 அடி உயரத்துல பறக்கக்கூடிய இந்த கொடி எப்படி எதிர் திசையில பறக்குது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கே புரியாத புதிரா இருந்துட்டு வருது. 2வது, தஞ்சை பெரிய கோவிலை மாதிரியே இந்த கோவிலோட நிழலுமே தரையில விழுறது கிடையாது. ஒரு நாளின் எந்த சமயத்திலையுமே நிழல் கீழே விழாத வகையில இந்த கோவிலை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்கவே முடியல. 3வது, பூரி ஜெகநாதர் கோவிலோட உச்சியில ஒரு பெரிய சுதர்சன சக்கரம் அமைஞ்சிருக்கு. பூரி நகரோட எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் இந்த சக்கரம் நம்மை நோக்கி இருப்பது போலவே தோற்றம் அளிக்கும். இது ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஆப்டிக்கல் இல்யூஷனா இருக்குது. 4வது பார்த்தோம் அப்படின்னா, பூரி ஜெகநாதருக்கு தினமுமே 56 வகையான உணவுகள் நைவேத்தியமா படைக்கப்படுது. பிறகு இது பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது. தினமும் எத்தனை பக்தர்கள் கோவிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது துல்லியமா தெரியாது. இருந்தாலும் இந்த மகா பிரசாதம் இதுவரை ஒரு நாள் கூட அதிகமா தயாரிக்கப்பட்டு வீணானதும் கிடையாது. யாருக்குமே இல்லை அப்படின்ற நிலையுமே ஏற்பட்டது கிடையாது. எத்தனை பேர் வந்தாலுமே அனைவருக்குமே போதும் அப்படிங்கிற அளவுக்கு எப்படி உணவு தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல. 5வது பார்த்தோம் அப்படின்னா, கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பூரி நகரில் பகல் பொழுதுல காற்று நிலத்தை நோக்கி அடிப்பது கிடையாது. மாறாக நிலத்தில இருந்து கடல் நோக்கி எதிர் திசையிலேயே வீசுவது வழக்கமா நடக்கும் அதிசயமா இருக்கு. 6வது பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா அனைத்து கோவில்கள்லையுமே மூலவர் விக்கிரகங்கள் அப்படிங்கிறது கல்லாலேயே செய்யப்பட்டதா இருக்கும். ஆனா பூரி ஜெகநாதர் கோவில்ல மரத்தால செய்யப்பட்டிருக்கும். இந்த சிலைகள் ஒவ்வொரு 12 முதல் 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படுவது வழக்கம். ஆனாலும்
புதுசா வைக்கப்படும் சிலைகள் முன்பு வைக்கப்பட்ட பழைய சிலைகளின் தோற்றத்திலேயே காட்சியளிக்கும். அதாவது இப்போ புதுசா வைக்கக்கூடிய சிலைகள் கூட ஏற்கனவே வச்சது மாதிரியே காட்சியளிக்கும். அதே மாதிரி ரத உற்சவத்தின் போது உற்சவமூர்த்தி தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் செய்வது வழக்கம். ஆனா பூரியில மூலமூர்த்திகளை திருத்தேரில எழுந்தருளி வலம் வருவாங்க. ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலோட அஸ்திவாரமே இல்லாம கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கோவில் அஸ்திவாரமே இல்லாம கட்டப்பட்டதா கருதப்படுது. பூமியோட ஈர்ப்பு விசையாலேயே இந்த 12ஆம் நூற்றாண்டு கோவில் தாங்கி நிற்பதா நம்பப்படுது. ஆனா இது இதுவரைக்கும் ஆய்வுகளின் மூலமா நிரூபிக்கப்படல. எட்டாவது, பூரி ஜெகநாதர் கோவில்ல தினமுமே உணவு சமைக்கப்படும் போது ஒரே சமயத்துல ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கடுக்கா 7 பானைகள் அடுக்கி வைக்கப்பட்டே சமைக்கப்படுது. ஆனா மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 7வது பானையில வைக்கப்பட்ட உணவு தான் முதல்ல சமையலாகுமா. கீழே வைக்கப்பட்ட பானையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் கடைசியா தான் வெந்து முடியுமா. இது இன்னைக்கு வரைக்குமே அதிசயமா இருக்கு. அடுத்ததா 9வது, இந்த கோவில்ல ஏராளமான மிக நுணுக்கமான செய்யப்பட்ட வேலைப்பாடு மிகுந்த சிற்பங்கள் இருக்கு. பல நுணுக்கமான சிற்பங்களுக்குள்ள பழங்கால ரகசியங்கள், சில ரகசிய குறியீடுகளும் மறைந்து வைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. 10வது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத யாத்திரைக்கு முன்னாடி இந்த கோவில்ல ஸ்நான பூர்ணிமா அப்படின்ற வைபவம் நடத்தப்படும். அப்போ 108 பானைகள்ல நிரப்பப்பட்ட புனித நீர் தெய்வ சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யப்படுது. அதாவது அந்த புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது. ஆனா சுவாமி சிலைகள் மீது பட்டவுடன் அபிஷேகம் செய்யப்படும் அந்த தீர்த்த நீரானது மாயமா மறைஞ்சு போயிடுவதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த புனித நீர் எங்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கு. இதே மாதிரி இன்னொரு கோவிலோட மர்மத்தோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.